அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1138. தலைப்பு ஏழைகள். தொடர் 1. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பிரபஞ்ச கட்டமைப்பில் எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து அவற்றை தவணை வரை துல்லியமாக இயக்கி கொண்டிருக்கின்றார். இந்த பூமியில எவ்வளவு உயிரினங்கள், அவைகளுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள், குறிப்பாக அவைகள் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவுகள், ஆக இந்த உணவு பல வகைகளிலும் படைத்தவனால் பல்லுயிர்களுக்கும் வழங்கப்படுகிறது. மனிதர்களில் வசதி வாய்ப்புகள் மிக்கவர்களாக, நடுத்தரமுடையவர்களாக, ஏழைகளாக, சஞ்சைகளாக, பராரிகளாக, வறியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில கூறும்போது, அல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹ் இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தான் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகிறார், இன்னும் தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றார். 29வது அத்தியாயத்தின் 62வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்கள் தங்கள் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவை பெறுவதற்காக பல வகைகளிலும் முயற்சி செய்கிறார்கள். தலைமுறையாக சொத்து சேர்த்து வைப்பவர்கள் எல்லாம் எதற்காக இந்த சொத்துக்களை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் உணவு உண்டு கஷ்டமில்லாமல் வாழ்வதற்காக. ஆகமான வகைகளிலே சேர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமானவற்றில் விழுந்து அவைகளிலே பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருளையும் ஒளியையும் படைத்திருக்கின்றான், இரவையும் பகலையும் படைத்திருக்கின்றான், இன்பத்தையும் துன்பத்தையும் படைத்திருக்கின்றான். இப்படி ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமாக படைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஏழைகளையும் பணக்காரர்களையும் படைத்திருக்கின்றார். எந்த அளவுக்கு ஏழைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான்னு சொன்னால், பெரும்பான்மையானவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த ஏழைகளுக்கு அவர்கள் ஏழ்மையின் இருப்பதன் காரணமாக அவர்கள் பொறுமை காத்தால், சபர் செய்து கொண்டால் அவர்களுக்கு மகத்தான சொர்க்க பாக்கியங்கள் இருக்கின்றது. இந்த உலகில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவதற்கு முன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து அவருடைய கோட்டை கொத்தளங்களுக்கு, வணிக பொருள்களுக்கு, சொத்து சுகங்களுக்கெல்லாம் அதிபதியானார்கள். அவருடைய காலிலே அத்தனையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ஏழைகளை அரவணைக்கின்றீர்கள், அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், சமூக சேவைகளை செய்கிறீர்கள், இந்த சொத்துக்களை நீங்கள் விரும்பியவாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். இறை தூதராக ஆக்கப்பட்ட பிறகு அவரிடமிருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முடிந்து ஒன்றுமில்லாமல் ஏழ்மை நிலைக்கே திரும்பினார்கள். மதீனாவிற்கு வந்து ஒரு அரசாட்சி ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் அடையக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் இருந்தும் அவர்கள் ஏழ்மையாக வாழ்வதையே விருப்பப்பட்டார்கள். வாக்கினில் நேர்மையும், வாழ்க்கையில் தூய்மையும், ஏழ்மையில் இனிமையும், ஈடற்ற பொறுமையும் உடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஏழையாக வாழ்வதையே இன்பமாக கருதினார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றிருக்கும் போது சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளை பார்த்ததாகவும் நரகத்திலே அதிகமாக செல்வந்தர்களையும் பெண்களையும் பார்த்ததாகவும் சொன்னார். தமக்கு ஏழ்மை விதிக்கப்பட்டு விட்டதே என்று அவர்கள் அல்லாஹின் பேரிலே ஆத்திரமடையாமல் பொறுமையை கடைபிடித்தால், அந்த ஏழ்மையை புரிந்து கொண்டால், அதன் காரணமாகவே இவ்வுலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி தருவான். ஏழ்மையிலே பொறுமை அவசியம். ஆகவே ஏழைகளாக வாழ்வதனால் கேள்வி கணக்குகள் இலகுவாக்கப்படும். ஏழைகளாக வாழ்வதால் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதிகம் விவாதத்துகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தொழில் துறவுகள் அதை இது என்று பொருளாதார ரீதியாக அவர்களில் செய்ய வேண்டிய பல வேலைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. ஆகவே இபாதத்துகளை ஏதோ அவர்களுக்கு வேண்டிய அன்றாட உணவுகளை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய விதத்திலே மிகவும் எளிதாக அவைகளை அடைந்து கொண்டு ஏழ்மையாக மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் அல்லாஹுடைய திக்ருகளில இபாதத்துகளில வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளை படைத்திருக்கிறான், அவர்களுக்கு ஈடேற்றத்தையும் வைத்திருக்கிறான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.